ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 10:36 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரட்டாதி. இரவு 9:26 பின்பு உத்திரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். உலக செவிலியர் தின சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும். ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். புதிய பூமி அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மருத்துவத்துறைக்கு மகத்துவம் சேர்ப்பது செவிலியர் என்பதை மறுக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்தான லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள். நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அடுத்தடுத்து ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஆடம்பரமான எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேவைகளுக்கான சிறப்புகளுக்கு செவிலியரே பொறுப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குறுங்காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பளத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்காக பணி செய்யும் செவிலியர்களை மதித்து நடப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வித்தக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மையான காலம் உருவாகும். கடவுளுடைய அதாவது ஞானகாரகன் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அருளும் பொருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயது வித்தியாசங்களை கடந்து தயவு தாட்சண்யம் பார்க்காமல் சேவைகள் செய்பவர் செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்பிகை தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் சேரும். குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பாசங்களும் உறவு வகையில் நேசங்களும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்த முகத்தோடு சேவைகள் செய்து கனத்த நோய்களை விரட்டி அடிப்பவர் செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வரதர் சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக கூடிய நல்ல நாள். ஜீவனஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆவணம் காணக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வருமானங்களுக்கான வழி வகைகள் உருவாகக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் சேவைகள் செய்வது செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தேவி செல்வ நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களும் தோல்விகளும் விலகும். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிரிகள் உதிரியாகும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலிகாலத்தில் கூட கடவுளுக்கு இணையான சேவைகள் தருபவர் செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஐயப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சாதுரியமாக செயல்பட வேண்டிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய, சொல்லிய வாக்குகளை காப்பாற்றக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு இஷ்டப்பட்டு மருத்துவம் பார்ப்பது செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பக்த லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூல வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WB. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள். அதாவது ராசி அதிபதி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவைகளுக்காக இல்லாமல் சேவைகளுக்காக பணி செய்பவர் செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நேத்ர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நாள். ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கான நேர்த்தி, உங்களுக்கான கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு பூர்த்தியான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிணி உள்ள மனிதர்களுக்கும் பணி செய்வதில் துணிவு காட்டுவது செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உக்கிரமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR.
கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசியில மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதால வாய்ப்புகளும் வரவுகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய, உறவுகள் வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொது நல சேவையில் புது யுகம் படைப்பது செவிலியர் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஹரிஹர மூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால அறிமுகம் இல்லாதவர் மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத சேவைகளுக்கு சிறப்புகள் சேர்ப்பது செவிலியர் என்பதை மறக்காமல் செயல்படக்கூடிய நீங்க வித்யா கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.